12th Computer Science கணினி அறிவியல் சாப்டர் 6 பைத்தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பைத்தான் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள். இந்த பாடத்துல இதுவரைக்கும் கண்டிஷனல் ஆர் செலக்ஷன் ஆர் பிரான்ச்சிங், அதாவது நிபந்தனை அல்லது தேர்ந்தெடுப்பு அல்லது கிளை பிரிப்புகள்ல சிம்பிள் if else nested if ஸ்ட்ரக்சரை பத்தி டீடைல்டா லேர்ன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல பைத்தானோட லூப்பிங் ஆர் ஐட்ரேஷன்ஸ், அதாவது சுழற்சி அல்லது மடக்குகளை பத்தி டீடைல்டா லேர்ன் பண்ணலாம். லிட்டரலா திரும்ப திரும்ப செய்யப்படுகிற ஒரு செயலை லூப் அப்படின்னு சொல்லலாம். டூயிங் த சேம் டாஸ்க் ரிப்பீட்டட்லி, ஒரே செயல் மீண்டும் மீண்டும் செய்தல். அதனாலதான் லூப் அப்படிங்கறத தமிழ்ல சுழற்சி அல்லது மடக்கு அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க கம்ப்யூட்டர்லயோ அல்லது மொபைல் போன்லயோ ஒரு படம் பார்க்கறதாவோ பாட்டு கேட்கறதோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பல மீடியா பிளேயர்ஸ் இருக்கு. இப்ப கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் VLC மீடியா பிளேயருங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு மீடியா பிளேயர். அதுல நீங்க ஒரு படமோ இல்ல ஒரு பாட்டோ கேட்கறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மீடியா பிளேயரோட கண்ட்ரோல் பட்டன்ஸ்ல கீழே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறது மாதிரியான ஒரு கண்ட்ரோல் பட்டன் இருக்கும். இந்த கண்ட்ரோல் பட்டனோட பேரு ரிப்பீட் ஆர் லூப் அப்படின்னு சொல்லுவோம். VLC பிளேயர்னு இல்ல, நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற எந்த ஒரு மீடியா பிளேயரா இருந்தாலும் அதுல இந்த மாதிரியான ஒரு ஐகானை நீங்க பார்க்க முடியும். இந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சாங் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமோ இல்ல எந்த படம் பார்த்துட்டு இருக்கிறோமோ அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற இந்த ப்ராசஸ லூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப எந்த ஒரு செயல் செய்யப்படுதோ அதை பொதுவா ஐட்ரேஷன் அல்லது லூப்பிங், அதாவது சுழற்சி அல்லது மடக்கு அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் loop is a sequence of instructions that is continually repeated until a certain condition is reached. தொடர்ச்சியான கட்டளைகள் குறிப்பிட்ட நிபந்தனை நிறைவேறும் வரை மீண்டும் மீண்டும் இயங்குவது மடக்கு ஆகும். இந்த டெஃபினிஷன்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, ஒரு ப்ரோக்ராம்ல சில குறிப்பிட்ட கோட் லைன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிறத லூப் அப்படின்னு சொல்றோம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல ஒரு லூப்போட ஸ்ட்ரக்சர், அதாவது அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். கோட் லைன்ஸ் அபவ் த லூப், மடக்கு கட்டமைப்புக்கு மேலே உள்ள நிரல். அது தொடர்ந்து லூப் கன்ஸ்ட்ரக்ட், அதாவது மடக்கு கட்டமைப்பு. லூப் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் எழுதுறோமோ அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய லூப் கன்ஸ்ட்ரக்டை குறிக்கும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் லூப் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு. ஸோ நம்ம எந்த லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுறோமோ அதில் உள்ள லூப் கன்ஸ்ட்ரக்டை இங்கே யூஸ் பண்ணணும். அது தொடர்ந்து கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன், தமிழில் நம்ம நிபந்தனை அல்லது கோவை அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை ரெஃபர் பண்ணும். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது நான் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன், அதாவது இது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா இருக்கும், அதை ரெஃபர் பண்ணும். கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனா இருந்தது அப்படின்னா அதோட ரிசல்ட் ட்ரூன்னு இருக்கலாம் அல்லது ஃபால்ஸ்ன்னு இருக்கலாம். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் ஜீரோன்னு இருக்கலாம் அல்லது நான் ஜீரோன்னு இருக்கலாம். இப்போ ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு இருந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சில கோட் லைன்ஸை நம்ம இங்க எழுதியிருப்போம். இந்த கோட் லைன்ஸை மொத்தமா நம்ம பாடி ஆஃப் லூப், அதாவது மடக்கின் உடற்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு இருந்தாலோ அல்லது இந்த எக்ஸ்பிரஷன் இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ நான் ஜீரோ அப்படின்னு இருந்தாலோ இந்த லூப் பாடிக்கு உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் மறுபடியும் இந்த கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன்ங்கிற இந்த லூப் கன்ஸ்ட்ரக்டுக்கே திரும்பி வந்துடும். மறுபடியும் லூப் கன்ஸ்ட்ரக்டுக்கு உள்ள இருக்கிற கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ அல்லது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை பார்க்கும். மறுபடியும் அதோட வேல்யூ ட்ரூன்னு இருந்தாலோ அல்லது நான் ஜீரோன்னு இருந்தாலோ திரும்பவும் இந்த லூப் பாடி, அதாவது மடக்கின் உடற்பகுதிக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த கோட் லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் ட்ரூ அல்லது நான் ஜீரோன்னு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இந்த கோட் லைன்ஸ், அதாவது இங்க இயக்கப்பட வேண்டிய நிரல்கள்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கோட் லைன்ஸை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு வருதோ அல்லது எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஜீரோன்னு வருதோ அப்ப இந்த லூப் பாடிக்கு வெளியில இருக்கக்கூடிய கோட் லைன்ஸை இது எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதுதான் ஜெனரலா ஒரு லூப்போட ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு மடக்கினுடைய கட்டமைப்பு. இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது எந்தெந்த கோட் லைன்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நாம முதல்ல தீர்மானம் பண்ணிடுவோம். அந்த கோட் லைன்ஸ் எத்தனை முறை ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கறதையும் நாம டிசைட் பண்ணிடுவோம்.
எத்தனை முறை அந்த கோட் லைன்ஸ் ரிப்பீட் ஆகணும்னு நாம நினைக்கிறோமோ அல்லது எது வரைக்கும் அந்த கோட் லைன் ரிப்பீட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது வரைக்கும் இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூனோ அல்லது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா இருந்தா அதோட வேல்யூ நான் ஜீரோனோ வர்றது மாதிரி தான் நாம இந்த லூப் கன்ஸ்ட்ரக்டை நாம அமைப்போம். உதாரணமா இந்த கோட் லைன்ஸ் எனக்கு 10 முறை எக்ஸிக்யூட் ஆகணும், 11வது முறை எக்ஸிக்யூட் ஆக வேண்டியது இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷனோட வேல்யூ 10 முறை ட்ரூ அப்படின்னு வர்றது மாதிரி நான் செட் பண்ணுவேன். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரூன்னு வரணும், அப்புறம் 2வது டைம் ட்ரூன்னு வரணும், 3வது டைம் ட்ரூன்னு வரணும். ஸோ 10 முறை ட்ரூன்னு வந்துட்டு 11வது முறை ஃபால்ஸ்ன்னு வந்துடணும். 11வது முறை ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த லூப் பாடிக்கு உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாம லூப் பாடிக்கு வெளியில இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறது நாம தான், அதாவது ப்ரோக்ராம் எழுதுறவங்க தான். ஸோ ஒரு லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த கோட் லைன்ஸ் எத்தனை முறை எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம முன்னமே தெரிஞ்சு அதுக்கு ஏத்தது மாதிரி தான் லூப்பை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் 2 லூப் கன்ஸ்ட்ரக்ட் தான் இருக்கு. ஒன்னு வைல் லூப், இன்னொன்னு ஃபார் லூப். இந்த வீடியோல நம்ம வைல் லூப்பை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வைல் லூப்போட சின்டாக்ஸ், அதாவது தொடரியலை பார்த்துடலாம். வைல்ங்கிறது கீவேர்ட், அது தொடர்ந்து கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன். இங்க நம்ம கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கிறோம் இல்லையா, இது பிராக்கெட்ல இருக்கலாம் அல்லது பிராக்கெட் இல்லாமலையும் இருக்கலாம். அது தொடர்ந்து கோலன். அடுத்து இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்தாலோ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ நான் ஜீரோன்னு இருந்தாலோ எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு இண்டென்டேஷனுக்கு அப்புறமா நாம இங்க எழுதுவோம். இங்க நான் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ சிங்கிள் ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, மல்டி ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு இண்டென்டேஷனோட இருக்கணும். பொதுவா வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருக்கிற வரைக்கும் இதுக்கு உள்ள கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷனோட வேல்யூ ஃபால்ஸ்னு வருதோ, எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஜீரோன்னு இருக்கோ, அப்ப இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிறத நிறுத்திட்டு லூப் பாடிக்கு வெளியில உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் வைல் லூப்புக்குள்ளார எல்ஸ்ங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணலாம். எல்ஸ் இண்டென்டேஷனுக்கு அப்புறமா ஸ்டேட்மெண்ட். இந்த எல்ஸ் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா வைல் லூப்போட கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்தது அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பைத்தான்ல இந்த எல்ஸ் பார்ட் கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். இதை தேவை இருந்தா நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்ப இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன். வைல் லூப்பை பைத்தான் ப்ரோக்ராமிங்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் யுவர் நேம் 10 டைம்ஸ். உனது பெயரை 10 முறை அச்சிடும் பைத்தான் நிரல். அதாவது உங்களோட பேர் வேல்பாரின்னு வச்சுங்க, இதை 10 டைம்ஸ் நம்ம ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்றது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ரொம்ப ஈஸி தான் சார். ஏன்னா பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். இப்போ 10 பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 10 முறை நம்ம பேர் ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகே, 10 முறை ஓகே. இப்போ 100 முறை உங்களோட நேம் வரணும், இல்லை 1000 முறை வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ 1000 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோமா என்ன? ஸோ இந்த மாதிரி எழுதுறது தப்பான மெத்தட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை ஒரே ஒரு முறை தான் எழுதணும். அதாவது பிரிண்ட் வேல்பாரின்னு நம்ம எழுதிட்டு இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனையே நம்ம 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் வேல்பாரிங்கிற நேம் 10 டைம்ஸ் வந்துடும். ஸோ அது பண்ணணும் அப்படின்னா நம்ம லூப் கன்ஸ்ட்ரக்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ பைத்தானில் வைல் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். n = 1, nங்கிறது ஒரு வேரியபிள், அதில் 1ங்கிற ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். while n <= 10, அதாவது என்னோட வேல்யூ <= 10ன்னு இருக்கிற வரைக்கும் இது ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நாம இந்த லூப்புக்கு உள்ள கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இப்போ இந்த வேல்பாரி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த வைல் லூப்ல 1ல இருந்து இந்த என்னோட வேல்யூ 1 இல்லையா, 1ல இருந்து 10 வரைக்கும் ட்ரூ அப்படிங்கிற மாதிரியும் 11th டைம் அது ஃபால்ஸ்ன்னு வர்றது மாதிரியும் நான் இப்போ லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ லூப் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிரிண்ட் வேல்பாரி, நம்ம திரும்பி திரும்பி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் இது ஒன்று தான். ஸோ பிரிண்ட் வேல்பாரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த என்னோட வேல்யூ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த என்னோட வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணணும். அதாவது இதை அடுத்தது 2ன்னு மாற்றணும், அடுத்தது 3ன்னு மாற்றணும், அடுத்தது 4ன்னு மாற்றணும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது அதோடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதுக்கான ஸ்டேட்மெண்ட், இது அப்டேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா
n அப்படிங்கிற இந்த வேரியபிளோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த லூப்பே எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதனால இந்த வேரியபிளை கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த லூப்பை கண்ட்ரோல் பண்ண போறதே இந்த வேரியபிளோட வேல்யூ தான். அதனால இதை கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்றோம். அப்ப இதை என்ன சொல்லலாம்னா கண்ட்ரோல் வேரியபிள் அப்டேஷன் சொல்லலாம். கண்ட்ரோல் வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை நம்ம அப்டேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆனால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ என்னோட வேல்யூ 1, இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கிருந்து நெக்ஸ்ட் இந்த வைல் லூப்குள்ளார வந்துருச்சு. இப்போ வைல்ல எழுதியிருக்கிறது ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். அதாவது n less than or equal to 10ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, இது ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ என்னோட வேல்யூ 1 less than or equal to 10 அப்படின்னு பார்க்கும். 1ங்கிறது 10 விட குறைவானதா அல்லது ஈக்குவலா? 1ங்கிறது 10 விட குறைவானது தான் இல்லையா? அதனால இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூ. ட்ரூங்கிறதுனால இந்த லூப்போட பாடிக்குள்ளார இப்போ கண்ட்ரோல் வந்திருக்கு. இந்த லூப்போட பாடியில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே லூப் பாடி தான். ஸோ இந்த கண்ட்ரோல் முதல்ல இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. பிரிண்ட்ல வேல்பாரி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ என்ன ஆகும், ஸ்கிரீன்ல வேல்பாரி அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது இந்த இங்க முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ n ஈக்குவல் டு n பிளஸ் 1. இப்போ nல என்ன வேல்யூ இருக்குன்னா 1 இருக்கு இல்லையா? ஸோ 1 பிளஸ் 1 என்ன ஆகுது, 2ன்னு மாறும். அப்போ என்னோட வேல்யூ இப்போ 2ன்னு அப்டேட் ஆயிடுச்சு. இந்த லூப் பாடிக்குள்ளார இதுக்கு மேலே வேற ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதனால கண்ட்ரோல் அகைன் நேரம் எங்கே போகும்னா இந்த வைல் லூப்புக்கே போயிடும். இப்போ வைல்ல என்னோட வேல்யூவை 10ஓட கம்பேர் பண்ணி பார்க்குது. இப்போ ப்ரெசென்ட்டாக என்னோட வேல்யூ 2. ஸோ 2 less than or equal to 10 பார்க்குது. 2 அதாவது 2 என்பது 10 விட குறைவானதா அல்லது சமமானதா? 2ங்கிறது 10 விட குறைவானதுங்கிறதுனால மறுபடியும் ட்ரூன்னு தான் வரும். மறுபடியும் கண்டிஷன் ட்ரூன்னு இருக்கிறதுனால ஸோ லூப் பாடிக்குள்ளார வந்துடுது. இங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ வேல்பாரிங்கிற ஸ்டேட்மெண்ட் அது பிரிண்ட் பண்ணும். ஸோ 2வது முறையும் ஸ்கிரீன்ல வேல்பாரி அப்படின்னு வந்துடும். அடுத்தது கண்ட்ரோல் நேர இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ல n ஈக்குவல் டு n பிளஸ் 1 எழுதிருக்கோம் இல்லையா? ஸோ என்னோட ப்ரெசென்ட் வேல்யூ 2. ஸோ 2 பிளஸ் 1 3. ஸோ இப்போ என்னோட வேல்யூ 3ன்னு மாறிடுச்சு. கண்ட்ரோல் மறுபடியும் வைல் லூப்புக்கு வந்திருக்கு. இங்க 3 less than or equal to 10 பார்க்குது. அதாவது 3 என்பது 10ஐ விட குறைவானதா நிகரானதா? 3ங்கிறது 10ஐ விட குறைவானது. ஸோ மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ தான். ட்ரூங்கிறதுனால கண்டிஷன் மறுபடியும் லூப் பாடிக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள பிரிண்ட் வேல்பாரின்ற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ நமக்கு ஸ்கிரீன்ல 3வது முறையா வேல்பாரிங்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது n ஈக்குவல் டு n பிளஸ் 1. ஸோ மறுபடியும் என்னோட வேல்யூ அப்டேட் ஆகும். அப்போ என்னோட வேல்யூ இப்போதைக்கு 3 பிளஸ் 1 4 மாறிடும். கண்ட்ரோல் மறுபடியும் வைல் லூப்புக்கு போகும். அங்கே என்னோட வேல்யூவோட மறுபடியும் கம்பேர் பண்ணி பார்க்கும். அகைன் ட்ரூன்னு வந்தால் கீழே இருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ஒவ்வொரு முறையும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா? இப்போ முறை கண்டிஷன் ட்ரூன்னு வந்தது, அப்போ எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா? இது ஒரு ஐட்ரேஷன், அதை நம்ம சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். 2வது முறையும் ட்ரூன்னு வரும்போது 2வது முறை அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அது 2வது ஐட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம 10 அப்படின்னு வர வரைக்கும் நம்ம இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கணும் அப்படின்னா மொத்தம் 10 ஐட்ரேஷன்ஸ் வரும். இப்போ இது 9th ஐட்ரேஷன் வச்சுக்கோங்க. அப்போ என்னோட வேல்யூ 9. ஸோ அகைன் கண்டிஷன் ட்ரூ. அதனால வேல்பாரி அப்படிங்கிறத இது பிரிண்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டேட்மெண்ட். அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ல n ஈக்குவல் டு n பிளஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ 9 பிளஸ் 1 ஈக்குவல் டு 10. அப்போ என்னோட வேல்யூ 10 ஆயிடுது. ஸோ நேரா இந்த கண்ட்ரோல் திரும்பி வயலுக்கு போகுது. 10 less than or equal to 10 பார்க்குது. அதாவது 10 என்பது 10ஐ விட குறைவானதா அல்லது நிகரானதா? 10 10ஐ விட குறைவானது இல்லை, ஆனால் நிகரானது இல்லையா? ஸோ மறுபடியும் கண்டிஷன் ட்ரூன்னு தான் வரும். ட்ரூன்னு வர்றதுனால பிரிண்ட் வேல்பாரி. அப்போ 10வது முறையா வேல்பாரி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கு நம்ம ஸ்க்ரீன்ல பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு திருப்பி என்னோட வேல்யூ அப்டேட் ஆகும். என்னோட வேல்யூ இப்போ 10 பிளஸ் 1 11 மாறும். மறுபடியும் கண்ட்ரோல் வயலுக்கு போகும். வயலுக்கு போனதும் 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பார்க்குது. அதாவது 11 என்பது 10ஐ விட குறைவானதா அல்லது நிகரானதான்னு பார்க்குது. 11 என்பது 10ஐ விட குறைவானதும் இல்லை, நிகரானதும் இல்லை. ஸோ கண்டிஷனோட ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு வந்துடுது. ஃபால்ஸ்ன்னு வர்றதுனால ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த லூப் பாடியை விட்டு வெளியில வந்துடுது. இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லூப் பாடிக்கு வெளியில எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எழுதலை. ஸோ அல்டிமேட்டாக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். ஸோ ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்பாரிங்கிற நேம் நமக்கு 10 டைம்ஸ் ஸ்க்ரீனில் வந்திருக்கும்.
அடுத்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் பார்ப்போம். ரைட் a பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 15. 10 முதல் 15 வரையான அனைத்து எண்களையும் அச்சிடும் பைத்தான் நிரல் ஒன்றை எழுதுக. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். அதாவது 10ல இருந்து 15க்கு உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதாவது 10, 11, 12, 13, 14, 15 இந்த எல்லா நம்பரையும் நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். அது while லூப்பை வச்சு எழுத போறோம். ஆக்சுவலா ஃபார்னு ஒரு லூப் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல இந்த ப்ரோக்ராமை ரொம்ப சிம்பிளா எழுதிடலாம். அது நம்ம ஃபார் லூப் லேர்ன் பண்றப்ப பாத்துக்குவோம். இப்போதைக்கு while லூப்பை யூஸ் பண்ணி எப்படி 10ல இருந்து 15க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸை பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நம்ம பிரிண்ட் பண்ண போற நம்பர் சீரீஸ் 10ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால n ஒரு கண்ட்ரோல் வேரியபிள்ல 10ங்கிற ஒரு வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். அடுத்தது ஒரு while லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். ஸோ while n less than or equal to 15 இதான் கண்டிஷன். அதாவது என்னோட வேல்யூ 10ல இருந்து 15 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். 15 வரைக்கும் இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்லுவேன் அப்படின்னா பிரிண்ட் n, அதாவது nல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்ல போறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், என்னோட வேல்யூ 10 இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 less than or equal to 15 கண்டிஷன் ட்ரூங்கிறதுனால 10ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் திரும்பவும் மேலே போச்சு அப்படின்னா மறுபடியும் என்னோட வேல்யூ 10ன்னு தான் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 10ன்னே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது 10 10 10 10 அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகும். இந்த மாதிரி தொடர்ந்து எந்த இடத்துல இந்த லூப் கட் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி லூப்பை இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறது. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா இப்போ. ஸோ எனக்கு 15 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த என்னோட வேல்யூவை நான் இப்போ அப்டேட் பண்ணணும். ஸோ n ஈக்குவல் டு n + 1. ஸோ என்ன ஆகும், என்னோட வேல்யூ இப்போ 10 + 1 11 மாறும். அப்போ 11 செக் பண்ணும், அப்புறம் 12 மாறும், 12 செக் பண்ணும், அப்புறம் 13 14 15 வரைக்கும் வந்துடும். ஸோ வந்த உடனே 15 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் 16 வரும். 16ஓட வேல்யூவை செக் பண்ணி பார்க்கும். 16ங்கிறது ஃபால்ஸ்ன்னு வரதுனால லூப் பாடியை விட்டு இது வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பைத்தான் while லூப்ல எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். நான் சின்டாக்ஸ் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். whileங்கிறது கீவேர்டு, அதுக்கு பக்கத்தில் கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் இருக்கும், அப்புறம் கோலன் வைப்போம். கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்தாலோ அல்லது எக்ஸ்பிரஷனோட வேல்யூ நான் ஜீரோன்னு இருந்தாலோ எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இங்கே எழுதியிருப்போம். இது வழக்கமாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் எழுதுறது மாதிரி தான். பட் பைத்தான்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா while லூப்போட எல்ஸ்ங்கிற கிளாஸை சேர்த்து எழுதிக்கலாம். இது பியூர்லி ஆப்ஷனல் தான். அதாவது இது கட்டாயமா எழுதணும்னு அவசியம் இல்லை, அவசியப்பட்டா எழுதலாம். ஆனா பைத்தானோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா while லூப் கூட எல்ஸ் கிளாஸை எழுதுறது. பொதுவா while லூப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனோட வேல்யூ ட்ரூன்னு இருக்கிற வரைக்கும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷனோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்ப இது லூப் பாடியை விட்டு வெளியில போயிடும். ஆனா பைத்தான்ல கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வந்தது அப்படின்னா அப்ப ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதை எல்ஸ் பார்ட்டுக்கு கீழே எழுதலாம். எப்போ இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு நேச்சுரலா வந்தது அப்படின்னா. எப்போ நேச்சுரலா வரும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லூப்பை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 முறை இந்த கண்டிஷனோட வேல்யூ ட்ரூன்னு இருக்கும், 11வது முறை அதனுடைய வேல்யூ ஃபால்ஸ்ன்னு வந்துடும். அப்படின்னா அந்த லூப் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். லூப் க்ளோஸ் ஆகும்போது, அதாவது பர்ஃபெக்டா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதலாம். இது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு வேலை கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், 10 முறை இந்த பர்டிகுலர் ப்ராசஸை நீ செய்யணும் அப்படின்னா 10 முறை செஞ்சுட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி
ஒருவேளை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் போது ஏதோ சம் ரீசன்னால லூப் பாதியில எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது கம்ப்ளீட்டா லூப் எக்ஸிக்யூட் ஆகாம பாதியில முடிஞ்சு போச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. சரி, இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்ப்போம். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ப்ரோக்ராமை நீங்க உத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனா என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். n equal to 1 while n less than or equal to 10. nங்கிறது ஒரு கண்ட்ரோல் வேரியபிள், அதோட இனிஷியல் வேல்யூ 1. இங்கே கண்டிஷன் n less than or equal to 10, அதாவது n-ஓட வேல்யூ 10க்கு ஈக்குவலாகவோ அல்லது 10-ஐ விட லெசராகவோ இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இந்த while லூப்போட பாடியில பாத்தீங்கன்னா print n, அதாவது n-ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் n equal to n plus 1, அதாவது n-ஓட வேல்யூ அப்டேட் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது n-ஓட வேல்யூ 1 இருக்கும். 1 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூங்கிறதுனால பிரிண்ட் n-ல இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதாவது n-ல 1ங்கிற வேல்யூ இருக்கும், அது பிரிண்ட் பண்ணும். அப்புறம் n-ஓட வேல்யூ பிளஸ் 1 ஆட் ஆயிடும். ஸோ n equal to n plus 1னா 1 plus 1 2ன்னு மாறிடும். n-ஓட வேல்யூ 2. இந்த கண்ட்ரோல் இதுல இருந்து நேரா திருப்பி while லூப்புக்கு போகும். ஸோ n less than or equal to 10 பார்க்கும். அதாவது n-ல இப்ப 2ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ 2 less than or equal to 10 பார்க்கும். அகைன் கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ 2ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த லூப் பாடியில் இருக்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 9 வரைக்கும் இப்போ அவுட்புட் வந்துரும்னு வச்சுங்க. ஸோ 9 பிரிண்ட் ஆனதும் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் n equal to n plus 1 அப்படின்னா 9 plus 1 equal to 10. இப்போ என்னோட வேல்யூ 10 ஆயிடுச்சு. 10 ஆனதும் திருப்பி மேலே போகுது. 10 less than or equal to 10 பார்க்கும் இல்லையா. ஸோ 10 less than 10 இல்லை, பட் ஈக்குவல் டு 10. அதனால அகைன் கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கிறதுனால பிரிண்ட் n, அதாவது 10ங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது அப்டேட் ஸ்டேட்மெண்ட் n equal to n plus 1 அப்படின்னா 10 plus 1. 10 plus 1 11. ஸோ என்னோட வேல்யூ 11. கண்ட்ரோல் மேலே போகுது. 11 less than or equal to 10 பார்க்குது. 11 10க்கு லெசரும் இல்லை, ஈக்குவலும் இல்லை. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்ததுனால கண்ட்ரோல் நேரா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளார வந்திருக்கு. எல்ஸ் பார்ட்ல while loop successfully completed அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு எழுதி வச்சிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம while loop செட் பண்ணும் போதே 10 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும், 11th டைம் ஃபால்ஸ்னு வரணுங்கிற மாதிரியே நம்ம செட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா 10 டைம்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு 11th டைம் ஃபால்ஸ்னு வந்து இந்த லூப் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால கண்ட்ரோல் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு while loop successfully completed அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பைத்தானோட while loop பொறுத்த வரைக்கும் லூப் சக்சஸ்ஃபுல்லா அதுக்கு நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஐட்ரேஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படின்னா அது எல்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நீங்க பார்க்குற இந்த ப்ரோக்ராம் நான் முன்னாடி பார்த்த அதே ப்ரோக்ராம் தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ், முதல் 4 லைனும் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த அதே லைன்ஸ் தான். n equal to 1 while n less than or equal to 10 print n equal to n plus 1. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் நான் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ ஒவ்வொரு முறையும் என்னோட வேல்யூ அப்டேட் ஆனதும் என்னோட வேல்யூ 5க்கு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். எப்போ என்னோட வேல்யூ 5க்கு ஈக்குவலா இருக்கோ அப்ப இந்த பிரேக்குங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக்னா என்ன சார்? பிரேக் அப்படிங்கிறது ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி பின்னாடி லேர்ன் பண்ண போறோம். பைத்தான்ல 3 ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பிரேக், கண்டினியூ, பாஸ். அதுல பிரேக்குங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். அதை பத்தி நான் டீடைல்டா உங்களுக்கு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்கிற கிளாஸ்ல சொல்றேன். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிரேக் கமாண்டை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அந்த இடத்தோட அந்த எக்ஸிகியூஷன் அப்படியே கட் ஆயிடும். பிரேக் பொதுவா நம்ம லூப்புக்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு லூப் இங்க இருந்து எக்ஸிக்யூட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆகுமோ அதுக்கு மேல இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாம லூப்புக்கு வெளியில வந்துடும். ஸோ while லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லூப் கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆனா மட்டும்தான் எல்ஸ் பார்ட் வேலை செய்யும். லூப் எங்கேயாச்சும் நடுவுல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன் இல்லாம நடுவுலயே நின்னுடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனா என்ன அவுட்புட் வரும்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் வேரியபிள் n-ஓட இனிஷியல் வேல்யூ 1, கண்டிஷன் n less than or equal to 10. அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். அது வரைக்கும் தான் இந்த லூப்போட கண்டிஷன் ட்ரூன்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா n-ல 1ங்கிற வேல்யூ இருக்கு. 1 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூ.
கண்டிஷன் ட்ரூங்கிறதுனால nல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும், அதாவது 1ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது என்னோட வேல்யூ அப்டேட் ஆகும், அதாவது 1 + 1 2 ஆகும். ஸோ 2 ஆனதும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கும். அதாவது இஃப் n ஈக்குவலன் டு 5 பார்க்குறோம், அதாவது nல இருக்கிற வேல்யூ 5க்கு ஈக்குவலான்னு பார்க்குறோம். nல 2ங்கிற வேல்யூ இருக்கு, ஸோ இது 5க்கு ஈக்குவல் கிடையாது, அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸுங்கிறதுனால இந்த கண்ட்ரோல் நேராக whileக்கே திரும்பி போயிடும். ஸோ இப்போ என்னோட வேல்யூ 2, ஸோ 2 less than 10 பார்க்கும், கண்டிஷன் மறுபடியும் ட்ரூ, மறுபடியும் பிரிண்ட் n, அதாவது nல இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இது பிரிண்ட் பண்ணிட்டு என்னோட வேல்யூ அப்டேட் ஆகிடும், அதாவது 2 + 1 3ன்னு மாறிடும். 3 5க்கு ஈக்குவலான்னு பார்க்குது, இப்போவும் கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால மறுபடியும் while லூப்புக்கே போயிடும். ஸோ 3 less than 10 பார்க்குது, கண்டிஷன் ட்ரூ, அப்போ nல உள்ள வேல்யூவை அது பிரிண்ட் பண்ணாது, 3ங்கிறத பிரிண்ட் பண்ணும். அப்புறம் என்னோட வேல்யூ அப்டேட் ஆகும், அதாவது 3 + 1 4ன்னு மாறிடும். 4 ஈக்குவலன் டு 5 பார்க்குது, மறுபடியும் ஃபால்ஸு, ஸோ கண்ட்ரோல் while லூப்புக்கு போகும். 4 less than or equal to 10 பார்க்குது, ஸோ 4 less than 10 தான், ஸோ கண்டிஷன் ட்ரூ, அதனால பிரிண்ட் n, அதாவது nல இருக்கிற வேல்யூ 4ன்னு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து என்னோட வேல்யூ அப்டேட் ஆகுது, அதாவது 4 + 1 5ன்னு மாறுது. அடுத்தது இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்னோட வேல்யூ 5 செக் பண்ணி பார்க்குது, அதாவது nல இருக்கிற வேல்யூ 5 ஈக்குவலான்னு பார்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா nலையும் 5ங்கிற வேல்யூ இருக்கு, இங்கேயும் 5ன்னு இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூன்னு ஆகிடும். இந்த கண்டிஷன் ட்ரூன்னு இருக்கிறதுனால இந்த பிரேக்குங்கிற இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த பிரேக்குங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா இந்த கண்ட்ரோல் லூப்புக்கு உள்ள போகாம நேரா லூப் பாடிக்கு வெளியில போயிடும். வெளியிலனா எல்ஸ் பார்ட்டுக்கும் வெளியில. ஏன்னா பைத்தானோட while லூப்பை பொறுத்த வரைக்கும் எல்ஸ்ங்கிறதும் while லூப்போட ஒரு பார்ட் தான், அதனால இது while லூப்பை விட்டு நேரா வெளியில போயிடும். ஸோ நமக்கு அல்டிமேட்டா அவுட்புட் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1 2 3 4ன்னு மட்டும் தான் வந்திருக்குமே தவிர while loop successfully completedங்கிற இந்த எல்ஸ் பார்ட்ல இருக்கிற இந்த மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்காது. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பைத்தானோட while loopல கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி எப்ப ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்ப மட்டும்தான் while loopக்கு உள்ள இருக்கிற இந்த எல்ஸ் பார்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை லூப் நடுவுல பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த while லூப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது.